கீழ்ப்படியாதவைகளுக்கு வரக்கூடிய தண்டனை அப்படிங்கிறதான காரியத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதில் நம்ம எந்த பகுதி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசீர்வாதமான ஒரு பகுதி, வாக்கு தத்தத்தின் பகுதி என்று கூட சொல்லலாம். அதை நிறைவேறத்தக்க நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான கட்டளைகளின் நிபந்தனையும் வைக்கிறார். இந்த இடத்துல என்னன்னா, உபகாமம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூடாரத்துக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு தெருக்களில் அல்ல, இங்க தெளிவா வேதம் சொல்கிறது, சகல ஜாதிகள், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே. இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது கடந்து வரும் அப்படின்னு சொல்லி அதிலேயே வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாள். அல்லேலூயா. ஆதாமுக்கு 2 கட்டளைகள் கொடுத்தார். என்ன கட்டளைங்க? பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். என்ன சொன்னாருங்க? பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். அப்ப அதுக்கு பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் சொல்றதுக்கு முன்னாக அவர் எங்க இருந்தாரு? ஆதாம் எங்க இருந்தாருங்க? ஆண்டவர் எங்க படைச்சாருங்க ஆதாம் ஏவாள? ஏதேன் தோட்டத்தில் நவர். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் தான் என்ன பண்ணாரு? சகலமும் படைத்தார். ஆமே. அல்லேலூயா. ஆதிகாம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் தெளிவா வேதம் சொல்லுகிறது. 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க, வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பாத்தீங்களா அழைத்து கொண்டு வந்து, அப்ப என்னன்னா, வெளியில இருந்த உங்களை என்னையும் ஒரு ஆதாம் ஏவாளாக ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த சாரோனின் வனத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கவனிக்கிறவங்க 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 கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதற்காக? உங்களை என்ன எதற்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு? பண்படுத்தணும்னே என்ன பண்படுத்தணும்? எதை பண்படுத்த வேண்டும்? எதை காக்க வேண்டும்? இப்ப சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாவற்றையும் காக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பண்படுத்துவது என்று சொன்னால், யோசேப்பை கொடுத்து நீங்க பார்த்திருக்கிறீங்க. யோசேப்பை எதை விட்டு ஓடினாரு? பாவத்தை விட்டு என்ன பண்ணாருங்க? ஓடினாரா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? பண்படுத்துவது என்று சொன்னால் நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களை அகற்றுவது, களைகளை பிடுங்குவது. புரியுதுங்களா? நமக்குள் கடந்து வருகிற கடின இருதயம், பொல்லாத இருதயம், வழி போகிறதையும், பாவத்தின் இருதயத்தை எல்லாம் அகற்றுவது, பண்படுத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணணுங்க? கடந்த 2 வாரமும் உங்களுக்கு சொன்ன, சின்ன வயதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வயதுல இருக்கும்போது, சின்னவங்களாக இருக்கும்போது நமக்கு யாராவது ஒரு துணை நமக்கு தேவைன்னு எதிர்பார்த்தேன். யாராவது நமக்கு செய்யணும்னு. பெரியவங்க ஆகும்போது நமக்கு நாம என்ன பண்ணோம்? செய்யக்கூடிய ஞானங்களை பெற்றுக்கொள்ளப்பட்டு பெரியவங்கள் ஆனதுக்கு மற்றவங்க அதை செய்யறத நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டோம். கவனிக்கிறவங்க ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாவத்துக்கு இடம் அப்படி நம்ம தான் என்ன பண்ணணும்? நம்மளை பண்படுத்த வேண்டும். பண்படுத்துவதுன்னா இல்ல, பண்படுத்துவதுன்னா பூமி என்ன பண்றதுங்க? சீர்படுத்துவது. என்னதுங்க? அந்த இடத்துல உங்களை நீங்க பெயர் போட்டுக்கங்க. அந்த ஆதிகம் புத்தகத்துல
2வது வசனத்தை 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது, அந்த இடத்துல என் பேரை படுக்கிறேன். பூமிங்கிற இடத்துல செல்வியானவள் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அவளுடைய ஆழத்துக்குள்ள இதயத்துக்குள்ள பாவம் நிறைஞ்சிருந்தது. தேவ ஆவியானவர் இந்த ஜலத்தின் மேல், இந்த பாத்திரத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்போ? எது வரைக்கும்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்ல மட்டுமாக. ஆமென். வெளிச்சம் அப்படிங்கிறது என்னன்னா, இரு விலகி என்ன சொல்லலாம், பரிசுத்தம், ரட்சிப்பு, அவருடைய சுவாசம். ஆமென். அந்த வெளிச்சம் உண்டாகிறதுக்கு அவருடைய வார்த்தையை பிரயோகித்தார். கவனிக்கிறவங்க, அந்த வார்த்தையினால தான் வெளிச்சம் உண்டாச்சு. ஆமென். கவனிக்கிறவங்க, ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டானது. ஆமென் சொல்லாமே, ஹல்லேலூயா. இப்ப வெளிச்சம் ஆனதுமே, நான் உயிர் அடைந்ததுமே, நான் ஒழுங்கின்மையா இருந்தா, வெறுமையா இருந்தா, என் ஆழத்தில் இருள் இருந்தது, பாவ இருள் சூழ்ந்திருந்தது. இப்ப வெளிச்சம் உண்டாக கடவுளை சொல்லி தன் வாயினாலே, தன் சுவாசத்தினாலே என்னை பார்த்து பேசி ஊதினாரு. நான் வெளிச்சம் அடைஞ்சதும் எங்க கொண்டு வந்தார் தெரியுங்களா? ஏதேனுடைய தோட்டத்துக்குள்ளாக, சாரோனுடைய அற்புத ஜப வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கொண்டு வந்து வைத்து அவர் சொல்றாரு, பண்படுத்து, உன்னை நீ பண்படுத்து. ஆமென். சரி பண்ணு. அப்பப்போ கலைகள் என்ன பண்ணுங்க, மண்ணுகள் என்ன பண்ணும், கெட்டு போக தொடங்கும். ஆனா அது நீ தான் சரி பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி பண்ணணும். சொல்லும் பாருங்க, ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிற மனது இருக்கு, இன்னொரு மனசு சொல்லும் அதை கொடுத்தீங்கன்னா உனக்கு ஆகாது. என்ன சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு போகணும், நமக்கு இடம் இருக்கும், போய் அவங்களுக்கு செய்யலான்னு இருக்கும். இன்னொரு இதையும் சொல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு ஆலயத்துக்கு போலான்னு ஒரு இருதயம் சொல்லும், சீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும். பாருங்க, நம்ம தான் பண்படுத்த வேண்டாம். ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்ததுமே அந்த சாத்தம் பக்கத்தால் தூக்க சொல்லுவான், போ 1 பாத்ரூம் போ, நீ 2 பாத்ரூம் போ, நீ டீ கடைக்கு போ, நீ பலகரந்த உனக்கு மயக்கம் வந்துடும், டயர்டு வந்துடும், கிரகருப்பு வந்துடும், வயிற்று போக்க வந்து நீ போ, உனக்கு தாகம் வந்துருச்சு, தண்ணி குடி. என்னதுங்க? பண்படுத்த வேண்டும். என்ன பண்ணணுங்க? பண்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது? பரலோக ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குதுங்க சொல்லுங்க. என்ன இருக்கிறத விட்டுங்க, எப்படிப்பட்டதா இருக்குது சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? அங்க என்ன இல்ல? பசி இல்ல, தாகம் இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, துயரம் இல்ல, அழுகை இல்ல, கூக்குரல் இல்ல, மரணம் இல்ல, எக்ஸ்ட்ரா சண்டை இல்ல, வம்பு இல்ல, வழக்கு இல்ல. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள அதுவே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கண்ணீர் இருக்கா? கண்ணீரோடு வராங்க, தொங்கிட்டு வராங்க. நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், அவங்களுக்கு பேரெல்லாம் வைத்த வலிக்கு சொல்லுவாங்க. வைத்த வலிக்கு மட்டும் ஆண்டவர் தேடுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் குணமானதுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க பாருங்க. இன்னொரு இது சொல்லலாம், கடன்கார விசுவாசம், கிறிஸ்துவன் கடன்கார கிறிஸ்துவ, கடன் தீர மட்டுமாக, கஷ்டங்கள் மாற மட்டுமாக, ஒரு காரியம் நடக்க மட்டுமாக, அற்புத கிறிஸ்துவன், அற்புதத்தை மட்டும் நடக்கும். அதுக்கு பின்னாக அப்ப இயேசு கிறிஸ்து தலைவர். இப்ப குணமடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தான் தலைவர். என்னங்க, இவங்க வச்சதான் கட்டளை, இவங்க வச்ச சட்டம் தான். போன போலம் போகாட்டி இல்ல. ஹல்லேலூயா. பண்படுத்து. என்ன பண்ணுங்க? பண்படுத்த வேண்டும். பல கலைகளும் மண்ணையும் நீட்டம் பயன்படுத்த வேண்டும். நீட்டம் பூமி. அந்த இடத்துல பூமி ஒழுங்கின்மையா இருந்தது. முதல்ல இந்த பூமி என்ன இருந்ததுங்க, அடிக்கடி என்ன பண்ணுங்க, தூசி படிக்கத்தான் செய்யும், காற்று வீசதான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் செய்யும், மண்ணு கெட்டு போதான் செய்யும். ஆனா பண்படுத்து. அதற்காக தான் கர்த்தர் உன்னை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண்படுத்து. உன்னை கட்டளைகளை கை கொண்டு நட. கட்டளைகளை நீ கவனமா இரு. ஆமென். செய்வதற்கு நீ கவனமா இரு. அப்ப சகல ஜாதிகளிலும்
அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி சாய்த்து நடப்பீனா கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்களோடு உங்களை உட்கார செய்வார். உங்க வழிகள் சீர்திருத்தப்பட்டதாக சீரமைப்பாக. ஆமென். கர்த்தருக்கேற்ற காரியங்களா இருந்தா அவர் உங்களை உயர்த்தி இருப்பார். நீங்க ஓடி 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 ஆடு பறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறதான பொக்கிஷம் அங்க இருக்கு. அந்த பழக்கணிகளையும் அப்படியாக திறந்து அந்த பொக்கிஷத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் பெரியவராயிருக்கார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதாவது சாரோன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். பண்படுத்தும்படியாக காக்கும்படியாக. யாரை காக்கணும்? வேதம் தெளிவா சொல்கிறது, சேனைகள் கர்த்தரை ஏடி பரிசுத்தப்படுத்து. கவனிக்கிறவங்க, சேனைகள் கர்த்தரை நான் எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும்? சேனைகள் கர்த்தரை எப்படி நான் பரிசுத்தமாக்க முடியும்? சொல்லுங்க, பேசுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறாரு. நீ பரிசுத்தமாக்கணும்னா யார பரிசுத்தமாக்க? அவர் எப்படி பரிசுத்தமாக்க முடியும் தெரியுங்களா? உன் கண்கள் இடையில உண்டாக்கினா அதை பிடிங்கி போடு. உன் கைகள் இடையில உண்டாக்கினா அதை தரித்து போடு. உன் கால்கள் இடையில உண்டாக்கினா அதை தரித்து போடு. அப்ப அவர் பரிசுத்தமா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 நீ ஆண்டவரை பெற்றுக்கொள்ளப்பட்ட நீ கிறிஸ்துவனாய் வாழ நினைக்கிறாயா? கிறிஸ்து உடையவனாய் வாழ நினைக்கிறாயா? கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வழிகளில் நடக்கிறான். ஆனா கிறிஸ்து உடையவனும் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அவன் பயப்படுற பயத்தோடு ஞானத்தோடு அவருடைய கட்டளின்படி நடக்கிறான். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. பாவத்துக்கு விட்டு விலகி ஓட அவன் ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. 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 பழகி கொள்கிறான், பழக்கி வைத்துக் கொள்கிறான். ஐயா, நம்ம எல்லாம் அறிந்த அறிவாளிகள். இதுக்கு முந்தின காலத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவாரு. ஏன்னா ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்நானம்னா குளிக்கிறது, ஞானம்னா ஞானத்தை பெறுவது. எப்ப நம்ம பெறுகிறோம்? தேவனுடைய ரட்சிப்பை பெற்று. ஆமென். அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு அந்த ஞானத்தை எதுக்காக கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியை போல இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆமென். எந்த ஒளியை போலங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக் கொள்ளப்பட்டு நம்ம திரும்ப வேத ஞானத்தை பெற்றுக் கொள்ளப்பட்டு திரும்ப நம்ம வேத ஞானத்தை பெற்றுக் கொள்ளப்பட்டு திரும்ப நம்முடைய வழிகளை நடந்தா அவங்களுக்கு பெயர் கிறிஸ்துவன். அவருடைய கட்டளையின்படி சிலுவை சுமப்பவனுக்கு பெயர் கிறிஸ்து உடையவன். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு விருப்பமாக செய்யதாங்க ஆர்வமா இருப்பாங்க. அவருக்கு விருப்பமா இருக்கதாங்க விரும்புவாங்க. பக்தி விருத்தி அடைதாங்க விரும்புவாங்க. உன் கண்ணு பாவம் செய்தல்ல, செல்பேசி வச்சுக்கிட்டு நீ அதுல கேம பார்த்துக்கிட்டு இருக்கிறீல, அந்த விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறீல, நீ சேனைகள் கர்த்தருடைய கண்களை நீ அசுத்தமாக்க. கையில பிடிச்சிக்க அந்த செல்லு உன் கைகள்னால என்ன பண்ற? ஒரு தரிசனம் பார்த்துங்க. அந்த தரிசனத்துல கைகளினால கைகள் ரத்தம், அதை நான் என் முகம் முழுசுமாக பூசிக்கிறேன். என்னதுங்க? கைகள் ரத்தத்தின அப்படியே பூசிக்கிறேன். பல ஆட்கள் ஓடி வந்து அம்மா பாருங்க, பாசமா பாருங்க பூசிக்கிட்டாங்க. யாரு? நம்ம இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் கைகள் பார்ப்பது கண்ணத்துல அவருடைய கடத்துல அறையறேன். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. மனமாற்றம் வராத ஒரு கிறிஸ்தவனே அல்ல. மனமாற்றம் அடைவதற்காக தேவனுடைய சமூகம், தன்னை தான் பண்படுத்திக் கொள்வதற்காக தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யம். அது இப்பொழுது சமீபம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ள கடந்து போலாங்க. என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா? 1 to 14 வசனங்கள் இதுல வாக்கு தத்தங்களாக நாம் பார்க்க முடியும். என்னவாங்க? 1 to பேசுங்க. 14 வசனங்களும்
வாக்கு தத்தங்களாக இது பழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருங்க? ஆமாவா இல்லைங்களா? எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாருங்க? 2வது வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. உபகம புத்தகத்துல வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, இதில் உள்ள ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வாக்குறுதியோடு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நிபந்தனைகளை கூறாமல்ல, நிபந்தனைகளை வைத்துதான் சொல்றாரு. உனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்துக்குரியவாறு நீ நடந்தா இந்த வாக்கு தத்தங்கள் உனக்கு நிறைவேறும் சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் என்னன்னா, இந்த உள்ள நிபந்தனைகளை கூறாமல் வாக்குறுதிகளை மட்டுமே கூறுகின்றனர். மக்கள் பலர் உண்டு. என்னங்க? வாக்குறுதி கூறுகிற மக்கள் பலர் உண்டு. வேதத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் நிபந்தனைகள் உண்டு. நிபந்தனை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் ஆசீர்வாதமானவைகளை நீங்க தியானிங்க, வேதத்தை தியானிங்க. கவனிக்கிறவங்க நன்றாய் தியானிச்சு பாருங்க. இந்த 14 வசனங்களும் நிபந்தனைகளும் வாக்கு தத்தங்களும். நீ இப்படி நடந்த உன்னை ஆசீர்வதிப்பேங்க சார். நீ அப்படி நடக்கலைன்னா இன்னொன்று பழிக்குன்னு சொல்றாரு. அது எதுன்னு தெரியுங்களா? 15வது வசனத்தை வாசிங்க. முதல் நீங்க சொன்னது, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது எல்லா கற்பனைகளின் படியும் கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போமாகில், செவி கொடாமல் போவீர்களாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து. கவனிக்கிறவங்க, நீ ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவர் வேதத்தின்படி அவர் சும்மா வாக்குத்தத்தத்தை மட்டும் கொடுக்கல, வாக்குறுதி மட்டும் கொடுக்கல, நிபந்தனைகளை வைத்துதான் கொடுக்கிறாரு. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிபந்தனைகளை கொடுத்ததை என்ன பண்றாருங்க? நிபந்தனைகளை வைத்துதான் வாக்குறுதி கொடுக்கிறாரு. அந்த வாக்குறுதிக்கு நாம என்ன செய்யணும்னா, கட்டளைகளை கை கொண்டு நடக்கலாம். இதைதான் கொஞ்சம் முன்ன சொன்னேன். வெளியில புறம்பாக வாழ்ந்து கொண்ட ஆதாம் ஏவாளாக வாழ்ந்து கொண்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய தோட்டத்துக்குள்ள வைத்திருக்கிறார். காக்கவும் பண்படுத்தவும் காக்கவும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது படைப்புன்னு, 2வது அதிகாரம் சொல்லுகிறது சிருஷ்டிப்புன்னு. என்னங்க? உயிர்ப்பிக்கிறது. 3ஆம் அதிகாரம் சொல்லுக்குதுங்க ஆதிகாமத்துல மனிதர்கள் வீழ்ச்சி என்று சொல்லி. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது பாருங்க, கொலைபாதகம் என்று சொல்லி. அந்த வீழ்ச்சி எங்க போய் விழுகுது தெரியுங்களா? கொலையில போய் முடிக்குது. 5 ஆள் நாட்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 அழிவுக்கு ஆரம்பமானது பாருங்க. அங்கு ஒரு மனிதனை அழைப்பு கொடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். அங்கு கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகளை மட்டுமல்ல, வேலை கட்டவும் சொல்லி கொடுக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை கிடைத்தது அவருடைய கண்கள் இருந்து. ஆனா அடுத்தது கட்டளைகளையும் பிறந்ததாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கட்டளைகளுக்கு ஏற்றவாறு அவர் சொல்லுகிறாருங்க. அவர் சகல கட்டளைகளை கை கொண்டு நடந்தபடினால்தான் ஜலப்பிரயாணத்துக்கு அவர் காக்கப்பட்டாரு. இன்னைக்கும் அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம கட்டப்படுவோம் என்பாரு. ஆமேன்னு சொல்லுவோமே, அலையிலையா சொல்லுவோமே. ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நான் எங்கோ இருக்கிற என் இஷ்டப்படி வாழ்றேன்னா அவன் கிறிஸ்தவன், அவள் கிறிஸ்தவன். நான் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்காக மட்டும் நான் வாழ்கிறேன்னா நான் கிறிஸ்து உடையவன், நான் கிறிஸ்து உடையவன். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 14 வசனங்களும் பழிக்கும் சொன்னாரு. 14 1 to 14 அது ஆசீர்வாதம். அடுத்து சொல்லக்கூடியது என்னன்னு பார்க்கும்போது சாபம். பாத்தீங்களா? எவ்வளவா ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறாரோ அவ்வளவாக சாபத்தையும் கட்டளையிடுகிற தேவன் தான் நம் தேவன். கவனிக்கிறவங்க ஆமா இல்லைங்களா?
கடந்த வாரத்தில் பார்த்தோமே 2 வெள்ளாடு செம்மறியாடு. அங்க சொல்றாரா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாங்கன்னு வலது பக்கம், சபிக்கப்பட்டவர்களை போங்க பிசாசுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். ஆமா இல்லைங்களா? அப்ப சபிக்கப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடவாதவர்கள். ஆமே. 10 கட்டளைகளை கை கொண்டு நடக்க சொல்லுங்க. கண்ணுக்கு எதிர பார்க்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நீ துணை நில்லுன்னு சொல்றாரு. உன் சபையை நீ கட்டுன்னு சொல்றாரு. ஆமே. ஹல்லேலூயா. உன் வீட்டை கட்டு, உன் குடும்பத்தை கட்டு, உன் பிள்ளைகளுடைய நடவடிக்கை நீங்க நன்றாய் கவனின்னு சொல்றாரு. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லைங்க. கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை. மனைவி மேல வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை. பெற்றோர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை. பிள்ளைகள் மேல வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை. ஹல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே அப்படிங்கிற வேதம். ஆமே. எல்லாரும் ஒருவேளை விட்டு இருந்து போகலாம், பிரியாத வரமுடையவர் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவச்சனமே, இப்ப அடுத்ததாக என்ன சொல்றாருங்க? பழிக்கும். என்ன பழிக்கும்? அங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குதுங்க. ஆப்போசிட்டாக அப்படி கொஞ்சம் வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிங்களா? 3வது வசனத்தை வாசிங்க. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே நீங்க 16 வாசிங்க. பட்டணத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியில சபிக்கப்பட்டிருப்பாய். அது உன் கற்பத்தின் கனியும் இங்க அடுத்தது ஆப்போசிட்ல என்ன சொல்றாருங்க? எல்லாமே சபிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாருங்க? பேச்சுக்கு பேச்சு அங்க பாருங்க, எத்தனை முறை சபிக்கப்பட்டிருக்கும், எத்தனை முறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரோ அத்தனை முறையை என்ன பண்ணிருக்கிறாருங்க? 10 கட்டளைகளை கை கொண்டு நடன்னு சொல்ல கொடுக்கப்பட்ட ராஜரீக பிரமாணமான அந்த 2 கட்டளைகள் நீ கை கொண்டு நடங்கிறாரு. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஆராதிப்பேனா இத்தனை கட்டளைக்குள்ளாக நீ கை கொண்டு நடப்ப. ஆமே. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவர்களாலேயோ நீ நேசிக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் இந்த சாபமான காரியங்கள் நம்ம தலைமையில தங்குன்னு சொல்லி இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. நீ 19வது வசனம் சொல்லுது பாருங்க. அதுல அதே 6வது வசனத்துல என்ன சொல்றாருங்க? பாருங்க. அதே நம்ம பார்க்கும்போது என்னன்னா 17வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குதுங்க? அதே 5வது வசனத்துல என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்றாருங்க. 26வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரத்துல கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியர் மேல் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன் மேல வரப்பண்ணி ஆமென் வர பண்ண மாட்டேன், நானே பரிகாரியாகி உன் கர்த்தர் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இங்க உள்ள கடந்து வரலாம். வாசிங்க 20வது வசனம். 28ஆம் அதிகாரத்துல உபாகம புஸ்தகத்துல என்னை விட்டு விலகி, என் வார்த்தைகளை விட்டு விலகி, என் சபைகளை விட்டு விலகி வெளியில தெரிகிற பிள்ளைகளே, வெளியில இருக்கிறவங்க நற்கிரிகள் செய்ய மாட்டாங்க, நல்ல வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க, துர்க்கிரிகள் தான் இருப்பாங்க. நீ சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் பாருங்க. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் என்னங்க? அது ஆசீர்வாதமா மாறணும்னா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்குரியதை கர்த்தர் கொடுக்கணும்.
அல்லேலூயா. இல்லாட்டி அது சாபம் தான். நாளைக்கு உனக்கு சாபம் தலைமையில தங்கி இருக்கும். உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்காது. புத்திசாலித்தனமா நான் வீட்டை கட்டுறேன், ஆலயத்தை நான் குடும்பத்தை கட்டுறேன், நீ கட்டுறீன்னா அது உன்னுடைய புத்திசாலித்தனத்துல கட்டுறேன்னா நான் உனக்கு சொல்றேன், அது நாளைக்கு உன் தலைமையில உன் சந்ததி மேல சந்ததியோடைய சந்தானத்தின் மேல சாபமா இருக்கு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஆமே ஆமே. உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாயிரு. ஆமே. ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுங்களா? 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனம் என்ன சொல்றாரு? வாசிங்க வேகமாக. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் அங்க அவருக்கு தரிசனமாகி, நான் என்ன தேவன் அப்படிங்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் சர்வ மகிமையும் பொருந்தினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர், சிருஷ்டிப்பின் கர்த்தர் அவரு. ஆமே. அவர் கண்களுக்கு மறைவான சிருஷ்டிகள் ஒன்றுமில்லை. உன் ஊன்கள் முதலாக கணுக்கள் முதலாக அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். உன் எலும்புக்குள்ள உள்ள இருக்க எலும்பு, அதுக்குள்ள இருக்கிற ஊனு, கணுக்கள் இருக்குது சதை, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆமே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் உன் உள்ளத்தை ஆராய்ந்து வட்டமிடுகிற தேவனா இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆராய்ந்து பலனை பிரதிபலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன சொல்றாரு அந்த இடத்துல? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. என்னவா சொல்றாருங்க? யாருக்கு முன்னாடிங்க? யாருக்கு முன்னாடி நடக்கணும்? சுதாகர், யாருக்கு முன்னாடி? அவருக்கு முன்னாடி. ஆமே. ஹல்லேலூயா. மூளைக்காரங்க பார்க்க மாட்டாங்க, ஆனா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமே. சத்தியத்தை போதிக்கிறதா எங்களுடைய வேலை, ஆனா அறுவடை செய்யறதும் அதுக்கு கூலி கொடுக்கணும், பரிசு பெறுவதெல்லாம் அவருடைய வேலை, உங்களுடைய வேலை. கவனிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட இங்க பாருங்க 14 வசனம் வரையும் ஆசீர்வாதம். அதுக்கு மேல அங்க சொல்லப்படுது பாருங்க, 68 வசனங்கள் இருக்குது. அதாவது 68 வசனங்கள் இருக்குது. அந்த 68 வசனங்களை 14 போச்சுன்னா எத்தனை வசனங்கள்ங்க? 54 வசனங்களும் தேவன் அனுமதிக்கிறவன சாபமும் வியாதியும் மரணம் தான். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கவனிக்கிறவங்க இன்னைக்கு பயமும் போயிருச்சு, பக்தியும் போயிடுச்சு. பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நடக்கிறார்கள். இதை குறித்து அழகா எசேக்கியேல் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. 33ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. 33ஆம் அதிகாரத்துல என் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி 33 34 என்னம்மா 33 தானே? 31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி பாருங்க, ஜனங்கள் எல்லாம் கூடி வர்றது போல கூடி வந்து உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக. அப்ப அவருடைய ஜனம் வேற, இந்த ஜனம் வேற. புரிஞ்சுக்கங்க. கூடி வருகிற ஜனங்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவ உடையவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமே. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கப்பவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப அங்க பிரிக்கிறாரா? ஜனங்களை பிரிக்கிறாரா? திரும்ப அதை திருத்தமா சத்தமா வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. இப்ப கூடுறதெல்லாம் எங்கெல்லாம் கூடுறாங்க? எங்கெல்லாம் கூடுறாங்க? ஆஸ்பத்திரியிலையும் கூடுறாங்க, கிரேசன்லையும் கூடுறாங்க, மளிகடையிலையும் கூடுறாங்க, அங்கங்க கூடுறாங்க. புரியுதுங்களா? அதே போல சபைகளுக்குள்ள கூடி வராங்க. ரேஷன் கடைக்கு போய் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை வச்சாங்க கூட, அந்த சட்டத்தின்படி அவங்க நடந்தாங்க கூட செவி கொடுக்காம சண்டைக்காரங்களா வந்து நிக்கிறாங்க. ஆமாவா? ஹல்லேலூயா. அவங்களால சமாளிக்கவும் முடியல.
இவங்களும் ஆபீசருக்கு போடுறாங்க, அவங்களுக்கும் ஆபீசருக்கு போடுறாங்க. ஆனா யார் தான் ஜெயிச்சாங்க தெரியுங்களா? நீதி எங்க இருந்தது அங்கதான் ஜெயிக்கப்பட்டாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அவங்க சட்டத்தை மீற முடியாது, இவங்க சட்டத்தை மீறினா எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கூடுறாங்க? சந்தையில கூடுறாங்க, சண்டைக்கு கூடுறாங்க, நாசமா போறது கூடுறாங்க, எல்லாமே கூடுறாங்க. அதே போலதான் அந்த கூட்டம் என்னன்னா சபைகளும் கூடி வர்றாங்களாம். நான் சொல்ல வேதம் சொல்கிறேன், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. ஐயா, கூடி வர வழக்கத்தின்படி சொன்னா இன்னொன்னு கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 9:40 நம்ம சபையுடைய ஒழுங்கெல்லாம் எழுதி போட்டு வச்சுக்கிறேன். அந்த டைமுக்கும் கூட கூடி வர்றதில்ல. ஏதோ மெத்தனை போக்க அவங்க டைமுக்கு என்ன பண்றாங்க, அவங்க வேலைகள் எல்லாம் முடிச்சு பறக்க எப்படி ஓடணுங்க, பரலோக ராஜ்யம் வேணும்னா எப்படி ஓடணுங்க. ஒரு ரேஷன் கடையில் குறைவா தான் பருப்பு போடுறாங்க, தீர்ந்துன்னு சொன்னா எப்படி ஓடுறாங்க. மண்ணெண்ணெய் தீர்ந்துனா எப்படி ஓடுறாங்க, அரிசி தீர்ந்துனா எப்படி ஓடுறாங்க. மருந்து தீரப்போது கொள்ளை நோய்க்கு அப்படின்னு சொன்ன மருந்துக்காக எப்படி ஓடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்கு எப்படி ஓடுறாங்க, பணம் சம்பாதிக்க எப்படி ஓடுறாங்க, வியாபாரத்துக்கு எப்படி ஓடுறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும் தாமதிக்கிறாங்க. என்னங்க, பரலோக ராஜ்யத்தை மெச்சனமாய் தேடுறாங்க. பரலோக ராஜ்யம் கிடைக்குமா? வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உண்மையிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ராஜாவுடைய தேவனுடைய பிள்ளைகளாக உங்க வார்த்தைகளை கேட்கிறாங்கப்பா. ஆனாலும் இங்க கேக்குறோம், வீட்டுக்கு போனது மறந்துடும். உண்மைதான், உண்மை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இந்த சொல்லுமே. ஹல்லேலூயா. சிலர் வந்து வீட்டுக்கு போய் தான் மறக்கிறாங்க. ஆனா இந்த இடத்த விட்டு வெளியில ஸ்டெப்ப வச்சதுமே என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து தன்னுடைய சுபாவத்தின்படி நடக்கிறாங்க. தேவ ஜனமே தவறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றுக்கு சென்னையில இருந்து ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணியிருந்தாரு. அம்மா பிரைஸ் லார்ட்மா, நீங்க நல்லா இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க உடல் நலம் எப்படி இருக்கிறது, பரவாயில்லையா, உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்களே, இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, அம்மா என்ன எப்படி தெரியும், நான் தான் போன் பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், மேய்ப்பனுடைய குரல், அந்த குரலை ஆடுகள் ஆமே அறிந்திருக்கும். ஆமே, தகப்பனுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்டு என்னன்னா அறிந்திருப்பார்கள். உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டுக்கிறையா, நீங்க ஒரு தகப்பன். ஆமே, நீங்க நல்ல ஒரு மேய்ப்பன், அநேகருக்கு உதவிக்காரன் செய்கிறவன மேய்ப்பன் என்று சொல்லி சொன்னேன். ஆமே, ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கல ரெண்டாவது பட்சம், உங்க வார்த்தைகளை இறக்குறீங்க, அதுவே சிறப்பான திட்டம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு பின் நடக்கிறதாங்க ஆடுகள். ஆமே, இப்ப எத்தனை பேர் காணுறீங்களா? போயிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் பார்க்க மட்டும்தான் வருவாங்க, மைக்கை பிடிச்சி பேசுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. கணக்கு யாருடைய கீழே இருக்குது, அவருடைய கருத்துல இருக்கு. ஆமே, இன்னொரே ஒரு முறை இந்த வசந்த முழுசம் ஆச்சிருமா. சரி, உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து வேஷம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஆட்டின் தோலை போத்தின ஓய்நாய்களின் கூட்டமாக இருக்கிறார்கள். வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவைகள் படி அவர்கள் என்ன பண்ணுவதில்லை. ஆனாலும் அவர்கள் அவைகளின் படி என்ன பண்ணுவதில்லை, தேவனுடைய கட்டளின்படி நடப்பதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே, அவர்கள் தன் வாயினாலே இன்பமாய் பேசி எப்படி பேசுறாங்க, இன்பமாய் பேசி அப்படியே வாய் என்னமா சொல்லுவாங்க, வயிற்றுல இருக்கிற குழந்தை நழுவது பேச்ச பாருங்க, ரொம்ப இன்பமா பேசுவாங்க, இனிமையா பேசுவாங்க. ஆனா அவர்கள் இருதயமும், அவங்க இருதயம் எப்படி இருக்குதுங்க, பொருளாசையும் உலகாசை சார்ந்து நடக்கிறது. அவர் கொடுக்கலைன்னா எதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, அவர் கொடுத்தா யாரும் அதை பறிக்க முடியாது. கவனிக்கிறவங்க, பொருளாசை சார்ந்து இருக்கிறது. கவனிக்கிறவங்க, 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 கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா.
சார்ந்து நடக்குது, வியாபாரத்தை சார்ந்து நடக்குது, குடும்பத்தை சார்ந்து நடக்குது, ஆகாரத்தை சார்ந்து நடக்குது, எல்லாவற்றையும் சார்ந்து நடக்குது. ஆனால் தேவனை சார்ந்து நடக்கலை. நான் சொல்ல வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறார். பரலோகராஜ்யத்தை பெறுவதற்காக எங்கேயோ வெளியில் சுத்திக்கிட்டு கிடந்த உங்களையும் என்னையும் உளையான சேற்றில் உழன்ற செகுதியில் இருந்த உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தினால விளக்கரை பண்ணி கொண்டு வந்து இந்த தேவனுடைய தோட்டத்துக்குள்ளாக உங்களை என்னை வைத்திருக்கிறார். நீங்க உங்களை தான் நீங்க தான் பண்படுத்தணும். அவர் வந்து பண்படுத்துவார். நிறைய பேருடைய கதை என்ன தெரியுங்களா? நிறைய பேருடைய கதை என்ன தெரியுங்களா? நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், ஆண்டவர் தான் அவர் திருத்துவார். என்னதுங்க? புருஷனை திருத்தருக்கு ஆண்டவரும், பிள்ளைகளை திருத்தருக்கு ஆண்டவரும். அவரு திருத்துவாருங்க. அவர்கிட்ட எனக்கு ஒப்படைச்சிட்டேன், அவரு திருத்துவாரு. என் புருஷனாகட்டும், பிள்ளையாகட்டும், மனைவியாகட்டும் எல்லாம் அவர் திருத்துவாரு. என்ன? அவர் ஸ்கூல் வாத்தியார். நீங்க எழுதின எக்ஸாமுக்கு எக்ஸாம் திருத்தி கொடுக்கறக்கு யோசிச்சு பாருங்க. நவர் அறிகிற அறிவை அடைந்த பின்னும், இவர்தான் தேவன் என்று அறிகிற அறிவை அடைந்த பின்னும், ஞான கண்களை கர்த்தர் நமக்கு திறந்த பின்னும், நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பூமியில வரக்கூடிய அழிவு நம்மேல் வருகிறது நிச்சயமானு சொல்றேன். அவர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பு நம்மேல் வரும் என்று சொல்லி எவரையோ ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய புஸ்தகத்தில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப பாவம் செய்யறதுக்காகவே, கெட்ட வார்த்தை சண்டை பண்றதுக்காக, கடன் பண்றதுக்காக, பொய் பேசுறதுக்காக, இன்னும் பாவத்துல போகிறதுக்காக, ரகசிய பாவங்கள் செய்யறதுக்காக அழைக்கல. அப்படிப்பட்ட சேத்துல இருந்த செகுதிலிருந்தா கர்த்தர் உங்களை என்னை தூக்கி எடுத்து இந்த 14 விதமான வசனங்களின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவங்களாய் மாறணும்னா அவர் முன்னாடி நடக்கிற நீ உத்தமனாய் நட. ஆமென். அவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டு நீ நட. ஆமென். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த சாபங்கள் கடந்து வரும். இதில் சொல்லப்பட்ட 54 வசனங்கள் உள்ள வியாதிகள் கடந்து வரும். அங்க சொல்றாரு பாருங்க, அந்த 28ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் இப்படி சொல்றாரு பாருங்க. என்னை விட்டு என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகளின் மித்தம் நீ அவர் கட்டளைகளை மறந்து உன் இஷ்டத்துக்கு கிறிஸ்துவனா வாழ்ந்தாலே அதுவே துர்க்கிரி. கிறிஸ்து உடையவருடைய கட்டளைகள் நடந்தாதான் அது நற்கிரி. சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். முதல் பலனை எடுத்தாலே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீயே கண்ணி வர்த்திக்கு பண்ணிக்கிற அப்படின்னு. இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாருங்க? அடுத்த வசனம் என்ன சொல்றாருங்க? அதோட மட்டும் விடல, 21 சொல்றாரு பாருங்க. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை என்ன பண்ணுவாருங்க? பிடித்துக்கொள்ள பண்ணுவார். அடுத்தது ஈழையினால்னா என்ன தெரியுங்களா? எலும்பு உருக்கினால. என்னங்க? உருக்குலையுமா? சரீரம் உருக்குலையுமா? இருந்ததானே சரீரம் இருக்காதான், உருகுலைந்துருமா, உங்களுடைய உருவம் மாறிடுமா, ஆவிக்குரிய அலங்காரம். இதை கொடுத்து நாங்க நேரத்தைக்கு முந்த நாள் கூட யோசிப்பு கொடுத்து நாங்க தியானிச்சோம். அதுல பார்க்கும்போது பாருங்க, இவருக்கு 30 எத்தனை வயசுமா 17 வயதுல காணாம போறாரு. 30 வயதுல என்ன பண்றாருன்னா ஆளுநர் பதவியை ஏற்கிறாரு. அடுத்தது 7 வருஷம் செழிப்பு இருக்குது. 7 வருஷத்துக்கு பின்னாக ஒரு கவனிக்க தூங்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37 வருஷம் முடிவுல முடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சம் வருது. ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 37, 38, 39, 40க்குள்ள இருக்கலாம்னு வைங்க. இப்போ தான் சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா யோசேப்பை தேடி வர்றாங்க. அப்பா அனுப்பப்படுறாரு. அவங்க கடந்து வர்றாங்க. தனிச்சில அங்க போகிற கூட்டத்தாரோடு கடந்து போறாங்க. அவங்க மத்தியில போய் நிக்கிறாங்க. சாஷ்டாங்கமா விழுகிறாங்க. முகங்குப்புற விழுந்து பணிஞ்சு கொள்றாங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லி யோசேப்பு தன்னுடைய தேவ திட்டம் நிறைவேறுச்சுன்னு அதை யோசித்து அவருக்கு நன்றி சொல்றாரு.
ஆனா யோசேப்பு இவர்கள் தான் தான் சொந்த சகோதரர்கள் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டாங்க. ஆனா யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்ள முடியல. ஏன்? இவங்க அதே பாவசாயில தான் அங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல, யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடி நீதியை நினைத்து பரிசுத்த ஆவிக்குரிய அலங்காரத்தை பெற்றுக் கொள்ளப்பட்டவராய் இருந்தார். அவருக்காக நம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரொம்ப மாறிடுச்சியா சொல்றாரு இல்லையா? தேவதூதருடைய முகத்தை போல் முகமுகம் பிரகாசிக்கிறது. யாரை பத்தி சொல்றார்? தாவீது ராஜாவை பார்த்து சூரியனை போல முகம், தூதனை போல முகம் பிரகாசமாய் இருக்குதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்மளுடைய சாயல் யாரதான் இருக்கணும்? நம்ம முக மகிமை யாரதான் இருக்கணும்? மலையில ஏறும்போது சாயல் மோசை தான். மேல போய் இறங்கி வரும்போது அவருடைய சாயல் கீழே இருந்து ஏறும்போது இயேசு கிறிஸ்துவனவ மேல போய் மறுபம் அடைஞ்சதுமே அவருடைய முகம் மாற வேண்டியது. முகம் மாறினா என் உள்ள மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை நடைமுறை மாறணும். அது கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். நான் இறந்த நிலையில இருப்பேன், ஒரு நாள் கர்த்தர் மேகம் மீது வருவாரு, அப்போ கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுவார். இந்த கொள்ளை நோய்களை குறித்து நான் சொல்றேன், உருகுலைந்து நிற்பார். ஆமென். ஹல்லேலூயா. எலும்புருக்கி என்னதுங்க? ஆண்டவருக்கு மீறி நடந்தவனா எலும்புருக்கினால. அடுத்தது என்ன சொல்றாருங்க பாருங்க, என்ன சொல்லுங்க? காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், அந்த்ராக்ஸ், அப்புறம் என்ன சொல்றாங்க? ஜிகா, இப்படி பலவிதமான காரியங்களை சொல்லலாம் இல்லைங்களா? அடுத்தது உஷ்ணத்தினாலும் வந்தது வெப்பம். இந்த வருஷத்துலதான் யாரால தாங்க முடிஞ்சுதா? இன்னும் பல நாடுகள் அப்படி இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் உஷ்ணத்தினால என்ன ஆகுறாங்க? மரணம் அடைகிறாங்க. நம்ம பாதிக்கிறோம். கவனிக்கிறவங்க எனக்கு என்னன்னா ஒன்னே மனசுக்கு பட்டது என்ன தெரியுங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்துல இன்னைக்கு என்னன்னா மங்கி பாக்ஸ் அப்படிங்கறதுல அங்க எத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா உஷ்ணத்தினால்தான் அந்த கொப்பளம் வரும். உஷ்ணங்கள் அதிகரிக்கும். உஷ்ணங்கள் அதிகரிக்கும் போதுதான் ஒரு பாரண்டிகரி மேலாக கடந்து போகும்போதுதான் அந்த மண்ணனுக்கு தாங்கக்கூடிய வெப்பம் தாங்க முடியாத நிலைமையில தான் அந்த கொப்பளமா கடந்து வருது. அங்க அதிக வெப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாலைவன நிலப்பகுதி தானே. சரி, எப்படி அங்க இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஏன் இப்பொழுது கடந்து வருது? நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். என்ன தெரியுங்களா? இதெல்லாம் பழைய ஏற்பாடின் காலம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்னங்க, பழைய ஏற்பாடு காலத்துக்கு தான் இது செல்லும்னா அப்ப ஏன் புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு கொரோனா வைரஸ் வந்தது? ஏன் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க திடீர்னு மாரடைப்புல மரணம் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க? ஏன் அந்தராக்ஸுன்னு ஒண்ணு வருது, ஜிகாங்கிறது வருது. இப்பொழுது கடந்துவதற்கு என்னதுங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறான எரிபந்தத்தினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எரிபந்த கொப்பளம் ஏன் வந்திருக்குது சொல்லுங்க? சொல்றாங்க நம்ம இந்திய தேசத்தோடைய டாக்டர் சொல்றாங்க 1,00,000 பேர் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. 200 பேர் என்ன இருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க சொல்றாங்க. கவனிக்கிறவங்க வந்துடுச்சா திரும்ப? அவங்க சொல்றாங்க ஏற்கனவே வந்தது, இன்னும் வடு மறையில அதுக்குள்ள திரும்ப ஒண்ணு வந்துருச்சு. இன்னும் சீரமைப்பா இன்னும் சரியான நிலைமைக்கு இன்னும் நாடு திரும்பல, அதுக்குள்ளாக கடந்து வந்துருச்சு. 28 மாநிலங்கள் 39 மாற்றத்துல கடந்து வந்திருக்கிறது. நான் கேட்கும்போது பார்க்கும்போது என்னன்னா ஆப்பிரிக்கால இருந்து தாய்லாந்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 நாளுக்கு முன்னாக அப்படி கேட்டேன். கடைசியில பார்த்தா தாய்லாந்து வலைய நம்ம நாட்டுக்கு வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை சுத்திகரிச்சாரு. அநேக கிறிஸ்தவங்கள் மரணம் அடைஞ்சாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு. நீ சரியான நிலையில இல்ல, தூங்காதீங்கம்மா, விழித்திருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெளிவா எனக்கு ஒரு காரியங்களை சொல்லியிருந்தாரு, அதனால எழுதி வச்சிருக்கிறேன். சரி, நான் திரும்ப அதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விழிப்பாயிருங்க. இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல உங்களுக்கு முடிக்க.
அப்ப ஏன் இப்பொழுது வருகிறது? பழைய ஏற்பாடு மட்டும்தான் இது அப்படின்னா செயல்பட ஏன் இப்பொழுது வருகிறது? இனி உள்ளவர்கள் கட்டளையின்படி மனம் திரும்பாமல் தன்னுடைய வழிகளின்படி நடக்கிற, கட்டளைகளை மறந்து தன்னுடைய வழிகளில் நடக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் மீண்டுமாக அந்த பூமியிலிருந்து, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க வாசிங்க. எபிரேயர் புத்தகத்துல 26வது வசனமா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்னும் நான் மனப்பூர்வமா இன்னமும் ஆண்டவருடைய கட்டளைப்படி நடவதபடி நான் கிறிஸ்துவளாய் வாழ்வேன் என்று சொன்னால், கிறிஸ்து உடையவளாய் இல்லாமல் அவருடைய திட்டத்தின்படி நடவாமல் இருப்பேன் என்று சொன்னால், வேறொரு பழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தாரோடு சேர்ந்து அவங்களுக்கு வர்றது நம்ம மேல வந்துடும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 14 ஆசீர்வாதம் வேணும்னா, 14 வசனத்துடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னா சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும், பண்படுத்தணும், காக்கணும். என்ன செய்யப்படுங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை தேசத்தை சுத்திகரிக்கும்படியாக இன்னொரு கொள்ளை நோய்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. நான் நம்ம ஆட்ட ஓட்டக்கூடியதான நம்ம தம்பி இஸ்லாமியரா இருக்கக்கூடிய மகன் அவர்கிட்ட நான் கேட்டேன். இப்பொழுது உலகப்போர், 3ஆம் உலகப்போர் அப்படிங்கிறது தொடுக்கக்கூடியதான அது இப்பொழுது அங்க நடந்து கொண்டு இருக்கிற இந்த யுத்தம் 3ஆம் உலகப்போரா அமையருக்கு வாய்ப்பு இருக்கா? 3ஆம் உலகப்போரை குறித்து ஏதாவது உங்க வேதத்துல சொல்லி இருக்கா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா ஜெயமிச்சி அந்த மகன் என்ன சொன்னாங்க சொன்னா, இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வரப்போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். இயேசு கிறிஸ்து வருவாரு. இந்த 3ஆம் உலகப்போர் அவருடைய தலைமைத்துவத்தில் தான் நடக்கும். இன்னைக்கு இதுவரையும் அவங்க பாடுபட்ட இஸ்ரவேலர்கள் கஷ்டப்படுறாங்களே, தன் சொந்த நிலத்தை என்ன பண்ணலைங்க அடையறதுக்காக இதுவரை கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு அந்த தேசத்தை மீட்டு கொடுப்பாரு, இஸ்ரவேலுக்காக மீட்டு கொடுப்பாரு, அவங்க சமாதான வாழ்க்கை காண்பாங்கன்னு எங்க குர்ஆன்ல எழுதியிருக்குன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குர்ஆனும் சம கிறிஸ்தவமும் பாருங்க, எல்லா வேதமும் ஒரே ஆண்டவரை தான் குறிச்சு தான் பேசிட்டு இருக்கு. ஜனங்கள் தனக்குத்தானே என்ன பண்ணிட்டாங்க, பிரித்து கொள்ளப்பட்டாங்க. அப்படி பிரிந்து நம்மளும் வாழ்ந்து கொண்டு அந்த ஏதோ எல்லா தெய்வம் என்று சொல்லி கர்த்தர் நான் தான் தெய்வன் என்று சொல்லி நமக்கு அறிமுகமாய் நம்மளை மீட்டெடுத்து கர்த்தர் தன் முழு ஜீவனையும் கொடுத்து ரத்தத்தினாலே விளைக்கரை பண்ணி உங்களையும் என்னையும் இந்த தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்துல உங்களை என்னை கொண்டு வந்து வைத்து வைத்திருக்கிறார். நம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நண்பருக்கு சொல்லும் ஒரே கடைசி காரியங்கள் என்னன்னா, ஜீசஸ் கமிங். ஹல்லேலூயா. விரைவாய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். எப்பொழுது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். பூமியில மீண்டும் ஒரு பூமியை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுல நீங்களும் நானும் தப்பணும்னா ஆபிரகாம் பார்த்து சொன்னார். ஏன் சொன்னா தெரியுங்களா? 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் அப்படி ஏன் சொன்னா தெரியுங்களா? அங்க எப்படி ஏதேன் தோட்டத்துல ஒரு வீழ்ச்சி வந்ததோ, மனிதர்கள் விழுந்தாங்களோ, அதே போல அங்க 3 பேருங்க, சாத்தான், ஆதாம், ஏவாள். அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. ஆனா இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கல. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றணும், அதற்காக ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டங்கள் வேணும். இங்கு 3 பேரும் இணைந்தாங்க. 16ஆம் அதிகாரத்துல ஆதிகாம புத்தகத்துல ஆகாரும் சாராளும் ஆபிரகாமும் விழுந்தாங்க. ஹல்லேலூயா. எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆமென் தான் சொல்லாம. அவர் விசுவாசத்தில் தந்தையா இருந்தபடினால, நீதிமான இருந்தபடினால, நீ என் முன்னாடி நடந்து உத்தமனாய் இருன்னு நான் சர்வ வளமுள்ள தேவன் என்று எச்சரிக்கை பண்ணினார். இன்னைக்கு சர்வ வளமுள்ள தேவன் என்று நாமத்தை கேட்டாலும் பயமில்ல, இயேசுங்கிற நாமத்தை கேட்டாலும் பயமில்ல. ஆவியானவரோடு இருக்கிற இடத்துல பயபக்தியோடு வந்து அமர்வதில்லை. ஹல்லேலூயா,
ஒரு தீர்மானம் பண்ணுவோம், முழங்கால் படியிடும். ஒரு தீர்மானம் பண்ணுவோம், முழங்கால் படியிடும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்னும் மனப்பூர்வமாக நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் கேட்ட கிரிகள் இல்லாமல் தனக்குத்தானே மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமா ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தை இழக்க நேரும். கேர்ஃபுல் கேர்ஃபுல். கர்த்தர்கிட்ட கிரிகளுக்குள்ளாக உங்களை அர்ப்பணிங்க. கேட்டுக்கொள்ளப்பட்ட சத்தியத்தை இங்கே விட்டு போகாதீங்க. அதை சுமந்து கொண்டு போங்க. அதை தியானம் பண்ணுங்க. தியானிங்க. தியானிச்சாதான் அதில் நீங்க நிலைத்திருக்க முடியும், நன்மையில நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா.